ஒரு மனிதன் இப்போ இந்த நொடியை மறித்து விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்க. அடுத்து என்ன நடக்கும்? அவன் சொர்க்கம் என்று சொல்லப்படுகிற பரலோகத்துக்கு போவானா, இல்ல நரகத்துல போய் அவன் வேதனைப்படுவானா, இல்ல ஒன்றுமே தெரியாத எல்லாம் முடங்கப்பட்ட ஒரு நிலையில் இருப்பானா? உண்மையில் வேதாகமம் என்ன சொல்லுகிறது? அதனுடைய உண்மை தன்மையை நம்ம ஆராய போகிறோம். இந்த வீடியோவை நம்ம கடைசி வரைக்கும் பார்க்கும்பொழுது ஒரு தெளிவான புரிதல் நமக்குள்ள உண்டாகும். மனிதன் மறித்த பிறகு என்னதான் நடக்கிறது? முதல்ல மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறான், அவனுடைய சிஸ்டமேட்டிக் என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானார். அப்போ தேவன் மனிதனாகிய நம்மை இந்த மண்ணை எடுத்து மண்ணினால இந்த சரீரத்தை உருவாக்குகிறார். அவருடைய ஜீவ சுவாசத்தை நம்முடைய நாசியாகிய மூக்குல அவர் ஊதுகிறார். அப்ப ஊதும் பொழுது நமக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகுது. அப்ப ஆத்மாவை அவர் எங்க இருந்து வைக்கிறார்? ஆத்மாவை நமக்குள்ள வைத்தார் என்று வசனம் இல்லை. இந்த மண்ணான உடலும் அவருடைய ஜீவ சுவாசமும் சேரும் பொழுது நமக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகி நாம் ஜீவ ஆத்மாவாய் மாறுகிறோம். அந்த ஆத்மாவுக்கு தான் யோசிக்கிற, சிந்திக்கிற நம்முடைய உணர்வுகள் எல்லாமே அந்த ஆத்மாவில தான் இருக்கு. அப்போ ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் ஒன்றாய் இணைந்த மனிதனுக்கு மரித்த பிறகு என்னதான் நடக்கிறது? பிரசங்கி 12:7 இப்படியாய் சொல்லப்படுகிறது. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்தில் நினை. இந்த பூமியில நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்முடைய சரீரம் எல்லாமே ஒரு வாடகை தான், தேவன் கொடுத்தது தான். தேவன் தந்த அந்த சரீரமானது மண்ணினால உருவாக்கப்பட்டபடியினால் அந்த சரீரம் மண்ணுக்கே திரும்பி போகிறது. தேவன் தந்த ஜீவ சுவாசம் அவர் தந்த ஆவியா இருக்கிறது. அந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு அது போய்விடுகிறது. அப்போ இந்த ஆத்மா எங்கே போகிறது மரித்த பிறகு? இதுதான் நம்முடைய கேள்வியா இருக்கிறது. இது எங்கே போகிறது என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக இந்த ஆத்மா எப்படிப்பட்டது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பிரசங்கி 9வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மரித்த இந்த ஆத்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது, அவர்களுடைய பெயர் கூட அவர்களுக்கு தெரியாதான். அந்த ஆத்மா எல்லாவற்றையும் மறந்து விடுகிறது. அதே போல 10வது வசனம் என்ன சொல்லுகிறது? 2வது பகுதியில, நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. அப்போ மரித்தவர்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார்கள். அவர்கள் படித்த படிப்பு, ஞானம், அவருடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையுமே அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அந்த ஆத்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு மனிதனுடைய ஆத்மா மரித்த பின்பு என்ன செய்கிறது என்றால் நித்திரை அடைகிறது. மரணம் என்பது அவன் மரித்து அப்படியே போய்விட்டான் என்பதல்ல. வேதத்தின்படி நம்முடைய நம்பிக்கை என்னவென்றால், மனிதன் மரித்த பிறகு அவன் நித்திரையாய் இருக்கிறான். எல்லாவற்றையும் நம்ம எப்படி நித்திரை தூங்கும் போது நம்ம எப்படி எல்லாவற்றையும் மறந்து இருப்போமோ, அதே போல ஒரு மனிதன் மரித்த பிறகு எல்லாவற்றையும் மறந்து இருக்கிறான். அப்போ அந்த நித்திரையிலிருந்து அவன் தெளிய வேண்டிய ஒரு நேரம் உண்டு, ஒரு காலம் உண்டு. அதற்கு யோவான் 11வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பதில் கொடுக்கிறார். அப்போ இதை பார்க்கும் பொழுது லாசரு மரித்து போகிறான். அவன் மரித்த பிறகு நித்திரை செய்கிறது போன்ற ஒரு நிலைமையில இருக்கான். நாமும் கூட மரித்து போயிட்ட பிறகு நித்திரை செய்கிற நிலைமையில ஒரு இடத்துல நம்ம இளைப்பாரி கொண்டிருக்கிறோம். அங்கிருந்து கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நாள் நம்மை எழுப்ப போகிறார். யார் அதுல எழும்புவாங்க, யார் எழும்ப மாட்டாங்க என்பதெல்லாம் தொடர்ந்து நம்ம வசன ஆதாரத்தின் மூலமா நம்ம பார்க்க போகிறோம். மரித்தவர்கள் கனவுல வராங்க, அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க, அதை சொல்றாங்க, இதை சொல்றாங்கன்னு நம்ம சில போலியான காரியங்களை நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம். மரணம் என்பது செயல்படுகிறதான ஒரு வாழ்க்கை நிலை அல்ல, அது அவர்கள் ஓய்வு எடுக்கிறதான ஒரு நித்திரை நிலை. அப்போ நித்திரை செய்கிற அவர்களை ஒரு நாள் எழுப்ப முடியும் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ அவர்கள் எப்படி எழுந்திருப்பார்கள் என்று பார்த்தீங்கன்னா, யோவான் 5வது அதிகாரம் 28, 29வது வசனத்துல பார்த்தோம்னா, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அப்போ ஒரு நாள் நிச்சயம் ஒரு எக்கால சத்தம் கேட்க போகிறது. அந்த சத்தத்தை எல்லாருமே கேட்பாங்க. அப்ப எல்லாரும் கேட்கும் ஒரு காலம் வரப்போகிறது. கர்த்தருக்குள்ள மரித்தவர்கள் ஜீவனை அடையும்படியாகவும் தீமை செய்தவர்கள், கர்த்தருக்குள்ள இல்லாதவர்கள் ஆக்கினையை அடையும்படியாகவும் எழுந்திருக்கிற ஒரு காலம் வரப்போகிறது. 1 கொரிந்தியர் 15:53வது வசனம் 54வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அழுவுக்கு ஏதுவாகிய இது அழியாமையும்
சாவுக்கேதுவாக்கிய நாம் சாவாமையும் தரித்து கொள்ளும்படியாய் அந்த நாள்ல கர்த்தருடைய வருகையின் நாள்ல நம்ம நிச்சயமா எழுந்திருக்க போகிறோம். அப்படி எழுந்திருக்கும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட போகிறது. கர்த்தர் கல்வாரி சிலுவையில மரணத்தை ஆல்ரெடி அவர் ஜெயமாய் விழுங்கினதுனாலதான் நம்ம மீண்டும் உயிர்த்தெழுதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். அப்ப மீண்டுமாய் மரணம் இல்லாத ஒரு நித்திய வாழ்வை நமக்கு கொடுக்க போகிறார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆத்துமா எங்க இருக்கிறது இப்பொழுது அப்படின்னு பார்த்தா, மரித்த பரிசுத்தவான்கள் பரதேசி என்கிற இடத்துல இருக்கிறாங்க, ஓய்வு நிலையில இருக்கிறாங்க. தேவனை அறியாமல் தேவன் அல்லாத மரித்த ஜனங்கள் பாதாளத்துல இருக்கிறாங்க, அவங்களும் ஓய்வு நிலையில இருக்கிறாங்க. அப்ப அங்க அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறதுனா, ஐயோ இப்படி தேவனை பற்றி நான் அறிந்து கொள்ளவில்லையே, தேவனை நான் ஏற்றுக்கொள்ளவில்லையே அப்படின்னு அவர்களுடைய அந்த காரியத்தை குறித்து தான் அங்க அழுகையும் பட்கடிப்பும் இருக்குமே தவிர அவங்களுடைய குடும்ப காரியங்களை குறித்து இருக்காது. தேவனை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற காரியத்துக்காக தான் அவங்க இருப்பாங்க. இன்னும் சிலர் சில காரியங்களை தர்க்கமா வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஸ்வர்யவான் லாசரு, அப்புறம் இயேசு அந்த திருடனை பார்த்து இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னாரு அப்படின்னு இந்த காரியங்கள்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு கூட அந்த டவுட் எல்லாம் இருக்கும். இந்த காரியங்களை குறித்து மிக தெளிவான வீடியோவை நான் தொடர்ந்து இந்த சேனல்ல அப்லோட் பண்ண இருக்கிறேன். ஒரு வசனத்தை வைத்து மட்டும் வேதாகமத்துல ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள கூடாது. வேதாகமத்தை முழுமையா நம்ம ஆராய்ந்து தான் நம்ம முடிவு எடுக்கணும். அப்ப மரணம் என்பது நமக்கு தற்காலிகமான ஒன்றுதான். நமக்கு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று. அப்ப இயேசுவை பற்றி கொண்ட நம்மளுக்கும் நிச்சயமா ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கு. மரணத்துக்கு பிறகு தொடங்குற வாழ்க்கை தான் நமக்கு நித்தியமான சந்தோஷமான உறுதியான வாழ்க்கையா இருக்கிறது. நாம் இந்த உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? தேவனுடைய சித்தப்படி நாம் வாழ்கிறோமா? இந்த 2 கேள்விக்கு நம்ம பதில் சொன்னா நாம பரதீசுக்கு போவோமா பாதாளத்துக்கு போவோமா என்பது நம்மாலேயே புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து நம்ம ஆரோக்கியமான சில கலந்துரையாடல்களை நம்ம கமெண்ட் மூலம் செய்யலாம். ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானா, சந்தேகங்கள் இருக்குமானா, நீங்க வசன ஆதாரத்தோடு என்னிடத்துல நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். நாம தொடர்ந்து நம்ம வீடியோ போடுறதோ அதுக்கு பதில் சொல்லவோ நான் ஆயத்தமாக இருக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னா நீங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஆவிக்குரிய விஷயங்களை பார்த்து நீங்க தெளிவடைங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.